ஹாய் மக்களே, ஊருக்கெல்லாம் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஊருக்கே வந்தாச்சு. நம்ம ரொட்டீன் லைஃப்பை எப்படின்னு பார்க்கலாமா? இது நேற்று எடுத்த வீடியோ. புதன்கிழமை காலையில் ஒரு பக்கம் சாப்பாடு வச்சு விட்டுட்டு ஒரு பக்கம் பருப்பெல்லாம் வெந்துருச்சு. காயெல்லாம் சாம்பாருக்கு போட்டு விட்டுட்டு கோதுமையில் மேகி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்து 10 நாளைக்கு மேலேயே ஆச்சு. பையனுக்கு செஞ்சே தரல, நான் இதை வச்சுட்டு ஊருக்கு போனதுனால அதையும் ஒரு பக்கமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பையனுக்கு ஒரு வாரத்துக்கு ஹோம்ஒர்க்கை சேர்த்து மொத்தமாக கொடுத்து விட்டுட்டாங்க 4 பக்கத்துக்கு. நேற்று நைட்டு கொஞ்சம் எழுதியிருந்தான். இன்றைக்கி காலைல கொஞ்சம் எழுத வச்சுட்டு நானும் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தந்துக்கிட்டே இருந்தேன். சிம்பிளாக கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு 3 காய் மட்டும்தான் போட்டு மேகி செஞ்சுருந்தேன். கொடுக்குறோம் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாமேன்னு கோதுமை மாவில் மேகி வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த மேகியை தான் இன்றைக்கி செஞ்சு காலையில் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாச்சு. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சாம்பாரும் சாப்பாடும் வச்சாச்சு. சாம்பார், சாப்பாடு, மேகி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மேகியை காலைல சாப்பிட்றதுக்கு போட்டு கொடுத்துட்டு டிஃபனில் சாம்பார், சாப்பாடு போட்டு கிளறி வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு ஏபிசிடி பிஸ்கட்டும் நேந்திர சிப்ஸும் வேணும்னு கேட்டிருந்தான். அதையும் வாங்கி போட்டு கொடுத்தாச்சு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நல்லா காடாக இருக்கும். காலைல எந்திரிச்ச உடனே மயில் சத்தம், காக்கா, குருவி சத்தம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு வந்து நான் மயில் கத்துற சத்தத்தை கேட்டுட்டு தான் அடுத்து கிச்சனுக்குள்ளே போய் வேலையே செய்வேன். ஆனால் இப்போ அந்த மரத்தெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன ரீசன்னே தெரியல. கொஞ்சம் நேரம் அங்கே நின்று பார்த்துட்டே இருந்துட்டு வந்து பையனை ஸ்கூலுக்கு கிளப்பி பாய் சொல்லி அனுப்பி விட்டாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.